அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 4வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் இதெல்லாம் இருக்கு. பொதுவா அந்த கடகராசிக்காரங்க அப்படின்றது இது சந்திரனுடைய ராசி அப்படின்றது இவங்களுக்கு மனோகாரகனா செயல்படக்கூடிய சந்திரனுடைய ராசின்றதுனால இவங்க எப்பவும் ஏதான ஒரு பிரச்சனையை பத்தி மனசுல கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு மாத்தி ஒண்ணு உங்களுக்கு ஒரு கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை எதையாச்சும் ஒண்ணு நினைச்சு சிந்திச்சு அது அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாம ஏன்னா இதை நம்ம வேதங்கள்ல கூட புருஷ சுத்தம்னு வரும். சகஸ்ரதேரஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத அதுல வரும்போது சந்திரமா மனசோ ஜாதக சட்சோ சூரியோ அஜாயதா அப்படின்னு வரும். சந்திரமா மனசோ ஜாதக ஜாதகத்துல சந்திரன் தான் மனோகாரகனா செயல்படுறார் அப்படின்றது வேதத்திலே வரும். ஸோ அதனால சந்திரன்ன்றது வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு வரும்பொழுதெல்லாம் இவங்களுக்கு உண்டான அந்த மாற்றங்கள் தான். இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா காலம்பரை நல்லா உற்சாகமா இருந்தா கூட சாயந்தரம் டல்லாயிருவாங்க. இல்லை காலம்பரை டல்லா இருந்தாங்கன்னா சாயந்தரம் உற்சாகமாயிருவாங்க. இல்லாட்டினா ஒரு மாசத்துல ஒரு 10 நாள் 10-15 நாள் உங்க நல்லா உற்சாகமா இருக்கும்.